இன்றைக்கி வந்துங்க கொரியருக்காக ஜெர்பேரா பிங்க்கும் ஜெர்பேரா ரெட்டுமே பேக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்குறேங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெர்பேரா பொறுத்த வரைக்கும் உள்ள கிழங்கு தான் மெயினுங்க. கிழங்குலேருந்து தான் ஜெர்பேரா டேலியாலாம் வரும். அப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா இப்படி நிறைய உள்ளேருந்து வரும். அப்போ நீங்கள் வேணா எடுத்து எடுத்து தனியாக கூட பிரித்து வச்சுக்கலாங்க. கிழங்க பிரித்து கூட வேறு வேறு இடத்துல நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இலை வந்து காஞ்சிருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா, பாருங்கள், இந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி விட்டுருணுங்க. அவ்வளோதான். நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருந்து வர்ற லீஃப் வந்து புதுசாக மறுபடியும் தளைஞ்சு வருமுங்க. அதனால் வந்து இது மேலே காஞ்சி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், உடனே வந்துங்க இதை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இந்த உள்ளேருந்து வர்றது வந்து திரும்ப புதுசாக தளைஞ்சு வர்றது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தளைஞ்சு வருங்க. இங்கே வருங்க, இந்த மாதிரி தளைஞ்சு வரும். அதனால் அப்பப்போ நம்ம இது கொஞ்சம் செடி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெர்பேரா டேலியா இது எல்லாமே நம்ம கிளைமேட்டில் நம்மளாலே வளர்த்த முடியுமுங்க.